அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புடலங்காய் பீர்க்கங்காய் போட்ட ஒரு பாசிப்பருப்பு போட்ட ஒரு சாம்பார் பார்க்க போகிறோம். சைமில்டேனியஸாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே ரைஸ் குக்கரில் எடுத்துருக்கிறேன். இது 2.5 டம்ளர் ரைஸு. இப்போ இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளார மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துடலாம். காய் கட் பண்ணிவிட்டு ரசம் இதெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா இது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போ காயை போய் மேல் தோலெல்லாம் சீவிட்டு இதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இப்போ அடுப்பில் சாதம் ஏற்றியாச்சு. பால் காய்ச்சிட்டு எல்லாத்துக்கும் பால் கொடுத்தாச்சு. நான் காஃபி குடிக்க போகிறேன். இப்போ காயை கட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஸோ பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கலாம். அப்படின்னா தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும், அப்படியே நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாசிப்பருப்பு நான் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். புளியும் நான் இங்கே கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன குக்கரில் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்ச பருப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு, சீரகம் போட்டு கொஞ்சம் வேக வச்சிட்ருக்கிறேன். பருப்பு கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு சாமான்கள் சேர்த்திக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டோம்னா பச்சை வாசம் போயிடும். நல்லா 2 வதக்கி விட்டுறலாம். நான் பருப்பு காய் எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுட்டேன். பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் காய் கூட போட்டு ஒரு விசில் வச்சிட்டோம்னா டக்குன்னு நல்லா ரெடி ஆகிடும், நல்லாவும் வெந்திருக்கும். இப்போது இதில் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். மசாலா ஐட்டம் போடும்போது நான் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன், இது காரம் அடிக்காது, ஸோ இவ்வளோ தூள் போடுறேன். இதையெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு எண்ணெயிலே பிரட்டினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். நான் மொத்தமாகவே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இதை போட்டு இதுவும் ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடும். இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும். இப்போ இது 1 மினிட் ஆகும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா குழம்புக்குள்ள கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நான் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இதோட எசன்ஸும் நல்லா இறங்கட்டும். இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் காயும் சேர்த்திட்டோம்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், பருப்பு காயெல்லாம் சூப்பராக வெந்திருக்குது. நான் இதுலேயும் தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இங்கே குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இல்லையா, இப்போ நம்ம குக்கர்லேருந்து தக்காளி எடுத்து போட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி அதனால் சிறுபருப்பு போட்டு சாம்பார். இப்போ இந்த புளி போட்டு கொதிக்க வச்சதுனால ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா அந்த புளியோட கடுகடுப்பு போயிடும். இது இல்லைன்னா ரொம்ப கடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்காது. அதுக்காக இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளுடைய காயும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி விட்டுட்டோம்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடும்.
எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா காய் தான் நல்லா நிறையா போட்டிருப்பேன். காய் மட்டும் எவ்வளோ பார்த்தாலும் சேர்த்திக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். அதனால் நம்ம நல்லதும் கூட. அதனால் பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். 1/2 டம்ளர் பருப்பு தான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் அதுவே நல்லா இது கெட்டித்தன்மை நல்லா கொடுக்கும். சிறுபருப்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நல்லா திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேங்காய் நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு, இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு, இது அவளுக்கு ஸ்நாக்ஸு. இப்போ இது மூடியெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய லஞ்சு பாக்ஸ் ரெசிபியும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.